ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 17 டே 17. ஆ இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். இன்னைக்கு மாட்டுப் பொங்கல். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா உயிரினங்களும் நல்லா செழிப்புடன் வருங்காலங்களில் இருக்கட்டும். ஏரியா குடும்பத்துல மாடு தான் பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம். நம்ம சொந்த ஊர்ல எல்லாருக்கும். ஸோ, அத வணங்கும் விதமா ஒரு நாள நினைவு கூர்ந்து நம்ம கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம். நல்ல விஷயம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நம்மளும் நல்லா இருப்போம். உயிரினங்களும் நல்லா இருக்கட்டும். இன்னைக்கு இன்னைக்கு நாள் நல்லா போச்சு. எல்லா நாளும் நல்லா தான் போகும். ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம வீடு பக்கத்தில ஒரு ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஹம்மி கிராண்டுன்னு. அந்த இடத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட உணவகங்கள் வந்துட்டு போச்சு. இப்போ இது ஆரம்பிச்சப்போ பெரிய பெரிய ஒரு பட்ஜெட்ல தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெனோவேஷன்ஸ்லாம் ஒரு மினிமம் ஒரு 10,000-15 லேக்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் வாடகையுமே ஒரு 60, 70,000 அரவுண்ட் இருக்கும். ஆ வாடகை 60, 70,000ன்னா அட்வான்ஸ் ஒரு ரூ. 10,00,000 குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆ என்ன ரீசன்னா, வியாபாரம் சரியா போகல. அ போட்ட பிரேக் ஈவன் ஆறதுக்கு பிரேக் ஈவனே ஆவாது போல. அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்றதுனால, இதாயிருக்குன்ட்டு அங்க வாட்ச்மேனா இருக்கவரு சொன்னாரு. ஸோ, நெறைய இடம் இப்ப ரீசென்ட்டா நம்ம பெரிய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், சின்ன ஹோட்டல்ஸா இருக்கட்டும், நெறைய இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 இயர்ஸா ஆஃப்டர் கோவிட் வந்து நெறைய நெறைய ஷாப்ஸ் வந்து ஆ ஓப்பன் ஆவுது, குளோஸ் ஆவுது, ஓப்பன் ஆவுது, குளோஸ் ஆவுது. ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பிளானிங் பண்ணி தான் பண்றாங்க. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொன்னு அந்த தொழில்லயும் கத்துக்கிட்டு தான் ஒரு நல்ல ஆளுங்கள வச்சு தான் மெயின்டெயின் பண்றாங்க. இருந்தாலுமே தொடர்ந்து அவங்களால ரன் பண்ண முடியல நெறைய பேரால. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல பண்ணிட்டு போறாங்க. இந்த அந்த சொசைட்டில வந்து அந்த அந்த வெல்த் கேப் வந்து அந்த பணக்காரங்க பணக்காரங்க ஆயிட்டே போறாங்க. அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஏழைகள் ஏழைகள் இன்னும் கீழ அந்த அந்த நம்ம எக்கனாமிய தீர்மானிக்கிறதே இந்த மிடில் கிளாஸ், அந்த அப்பர் மிடில் கிளாஸ் எப்பலாம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஆறாங்க. லோவர் மிடில் கிளாஸ் எப்ப மிடில் கிளாஸ் ஆறாங்க. இப்படி எப்படி எப்படி இந்த படிநிலை உயருதோ, அதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம எக்கனாமி உயரும். ஸோ, ஆனா இந்த இந்த படிநிலை ஏறவே இல்ல. இந்த ஒண்ணு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் அ லோ ம அ கீழ போறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து மிடில் கிளாஸ் வராங்க. கீழ இறங்கிட்டு போற மாரி ஒரு சிந்தனை. இது மெயின் ரீசன் வந்து அந்த அந்த மனி மேனேஜ்மென்ட். அண்டு அவங்களோட ஃபியூச்சர் எல்லாருமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நெறைய ஐடில இருக்கிறவங்க என்ன ஷேர் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஃபியூச்சர் இல்ல. இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கெல்லாம் வேலை இருக்காது. அதனால நான் வந்து இது மாரி டீ கடை வைக்கலான்னு இருக்கேன் அவனோட சேர்ந்து. இவனோட சேர்ந்து ஹோட்டல் வைக்கலான்னு இருக்கேன். இவனோட சேர்ந்து பிரியாணி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து இந்த மாரி ஐடியால இதே இந்த எஃபர்ட்ட வந்து அவங்க அந்த வேலையிலேயே டெய்லியுமே கொஞ்சம் என்ஹான்ஸ்மென்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதிலேயே அவங்க ஆ நீடிக்கலாம். அது அந்த சிந்தனையே வராமயே அவங்க கடந்து போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனாலுமே அது ஒரு வாட்டி அந்த இது வந்துருச்சுங்கன்னாவே, அத கடந்து போறது பெரிய அவங்களுக்கு ஒரு அடுத்து என்ன பண்ணலாம்? அப்பதான் நெறைய பேர் ஐடியா குடுப்பாங்க. நம்ம Instagram ரீல்ஸ்ல வரும். ஒரு 3,00,000 4,00,000 இருந்தா இந்த டீ ஃபிரான்சைஸ் எடுக்கலாம். இந்த பிரியாணி கடை ஃபிரான்சைஸ் குடுக்குறாங்க. இந்த நெறைய ஷாப்ஸ் இருக்கு. நெறைய ஃபிரான்சைஸ் மாடல்ஸ்லாம் இருக்கு. எக்ஸ்போ நடக்குது. அங்க வந்து பாருங்கங்கிறாங்க. இந்த மாரி ஒரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். டக்குனு நம்மட்ட தான் எல்லார் வீட்லயுமே ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒரு 10, 15 லட்ச ரூவா, 20 லட்ச ரூவா நகை எல்லாமே வச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வச்சிருப்பாங்க சேவிங்ஸ்ன்னு. ஸோ, அதெல்லாம் நம்ம பண்ணி இப்போ இந்த சான்ஸ விட்டுட்டோம்னா, அடுத்து நம்ம வருத்தப்பட்டுருவோமோ! அப்பிடின்ற ஒரு சிந்தனை அவுங்களுக்கு வந்துரும். ஸோ, எல்லாருமே என்னன்னா, டக்குனு அந்த காலத்துக்குள்ளேயே நம்ம வந்து அந்த அவுங்க நெனச்சுக்கிறாங்க. இதான் நமக்கு அந்த அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாரி, இப்ப தான் நமக்கு காத்தடிக்குது. நமக்கு அந்த திசை தெரிஞ்சிருச்சு. இனிமேல் இப்பிடி போயிரலாம். அப்பிடின்ட்டு. அதில ப்ராப்பரா பிளான் பண்ணி, ப்ராப்பரா நடந்து, அ அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் போட்டு, அத ஒரு 2 மாசம் வியாபாரம் இல்லனாலுமே கரெக்ட்டான பிரைசிங் வச்சு,
இப்போ அவன் ரூ. 150க்கு பிரியாணி விக்கிறான். நம்ம வந்து ரூ. 130க்கு குடுத்தா தான் இங்க ஓடும். அப்படின்ற சிந்தனை எப்போ வருதோ, அப்பவே நம்ம கடைய நம்ம இழுத்து மூடிட்டு போற நிலைமைக்கு சீக்கிரம் வந்துருவோம். அப்படின்ற மாரி அதுதான் 90% நடக்குது. ஒரு 10% எங்கேயாவது நீங்க சொல்லலாம். இவன்லாம் இப்படிதான் பண்ணான். ஆனா இவன் நல்லா இருக்கான். அதெல்லாம் 10% இந்த 10% சாதிச்சவங்க பேச்செல்லாம் நம்ம வந்து இந்த வளர்ந்து வரும் நாடுகள்ல வந்து எடுத்துக்கவே கூடாது. நம்ம 90% மக்கள் எது சாதிச்சிருக்காங்களோ, அத ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு போறது தான் நம்ம சேஃபா நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். ஆ ஸோ வந்து அதான். நம்ம இந்த 10% வந்து நம்ம ரீல்ஸ்ல பார்க்குறது, நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த தவசக்குட்டி பிரியாணி ஆரம்பத்தில அப்படி நெறைய எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இதான் பின் பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லணும்னு இல்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்க வீடு பக்கத்தில ஏதாவது ஒரு ஹோட்டல் தொறந்திருப்பாங்க. டக்குனு மூடிருவாங்க. திருப்பி இன்னொருத்தன் வருவாங்க. சாண்ட்விச் அது இதுன்னு போடுறான். திருப்பி மூடிடுறான். எல்லாத்துக்குமே ஒரு ம் ஒவ்வொரு வாட்டி அது கை மாறும்பொழுதும் ஒரு 2, 3 லட்சம் அந்த ஒரு ப்ராசஸ்ல இழக்குறாங்க. அது அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அந்த அந்த அதான் அந்த மிடில் கிளாஸ் லைஃபே அப்படியே லோவர் மிடில் கிளாஸா மாறுது அப்படியே. அந்த Zerodha அவங்க ஃபவுண்டர் நிதில் காமத் சொன்னாரு. நம்ம நாடு இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு, நம்ம இந்த எக்கனாமி இந்த வெல்த் கேப் வந்து அதிகமாகும். ஆ நம்மள நம்ம அவர் சொல்றாரு, அவர மாரி ஆளுங்க நான் இன்னும் பணம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா, இன்னுமே பணம் பண்ண முடியாத சூழலும் சில பேர் தள்ளப்படுவாங்க. அப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் சிவிக் அன்ரெஸ்ட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப அதிகமா பணம் பண்ணவன் வந்து ரோட்ல வரப்போ இவனுக்கு பிடிக்காது. அந்த மாரி சண்டைகள் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு சொல்லியிருந்தாரு. அவர் தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லி இது பண்ணியிருந்தாரு. நான் அந்த இது கேட்டதுலேருந்து அப்படியே அத பத்தி, இத பத்தி சொல்லலாம். இதோட சேர்த்து சொல்லலான்ற மாரி நான் கன்டின்யூ பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் பிரைசிங்கு ஒரு டீ ரூ. 10 டீக்கு 3,00,000 4,00,000 ஃபிரான்சைஸ் எடுத்து அது உன் பேர்லயே நீ பண்ணிட்டு போயிடலாம். ரூ. 10 டீ விக்கிறதுக்கு. அப்படி அது இல்லாம நெறைய அ இப்ப நம்ம வீட்ல நம்ம ஒய்ஃப் ஒரு பிரியாணி நல்ல ஒரு டேஸ்ட்ல செய்வாங்க. நம்ம அம்மா ஒரு ஒரு சாம்பார் நல்லா வைப்பாங்க. ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல்ல வச்சிரலாம். இவங்கள ஆள் என்னைக்கா யாராவது லீவ் போட்டா கூட நம்மட்ட ஆள் இருக்கு. இப்படி ஒரு சிந்தனை வரும். ஸோ வந்து ஆல் மேனேஜ்மென்ட் என்ன கரெக்ட்டான பிரைசிங் என்ன அவங்களுக்கு சேலரி, என்ன அவங்கள எப்படி ஒரு எல்லாமே கரெக்ட்டா பண்ணி 1 மாசம் கண்டிப்பா எதுக்குமே வியாபாரம் நடக்காது. 1 மாசம், 2 மாசம் டைம் வந்து பிரேக் ஈவன் நடக்காது. அதுக்கு உண்டான பேக்கப் என்ன? அந்த பேக்கப் வந்து கடன் இல்லாம எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், கொண்டு போ முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை, ஒரு ஃபார்முலா வகுத்து அது இறங்குறதில்ல. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை. அப்புறம் கடன் வாங்கி நம்ம அந்த முதலீடுலாம் பண்ணியிருப்போங்க. அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கூட இது பண்ற மாரி, முடியாத சூழ்நிலையில கடன் ரன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். இன்னொன்னு இதெல்லாம் கடந்து நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. அந்த இடத்தோட நீங்க ஒரு ரென்ட்ல இருந்தீங்கன்னா, அந்த இடத்தோட ஓனரே வந்து என்னன்னு இவனுக்கே இவ்வளோ வியாபாரம் நடக்குது. நான் அதுக்கு நம்மளே இவன இடம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம நடத்தி எடுத்து நடக்கலாம். அப்படின்ற மாரி, அப்படி ஒரு சூழல் உருவாகும். நெறைய இது அப்படி கேட்டுருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ரீசென்ட்டா கூட ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு டீக்கு ஒரு டீ, ஜூஸ் அண்ட் சாண்ட்விச் ஷாப் மாரி ஆரம்பிச்சிருக்காங்க டி நகர்ல. அண்டு வாடகை என்னமோ 40,000 தான். ஆனா அதுக்கு ரெனோவேஷன் பண்றேன், கீழ புல் தரை ஒட்டுறேன், மேல ஃபேனுக்கு ரெக்க போடுறேன் அப்புட்ன்ட்டு, அது ஒரு 6,00,000 7,00,000 கிட்ட உள்ள இன்டீரியர் நல்லா வர்றவங்களுக்கு வந்து அவன் என்ன சொல்றது? அவன் சொல்றத கேட்டாவே நமக்கு கோவம் வரும். அவன் என்ன சொல்றான்னா, நம்ம கஸ்டமருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கணும். உள்ள வந்தாங்கன்னா, நம்ம இடத்த பார்த்தாங்கன்னா, இந்த சாமி படம், இந்த படம் இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா தான் அதெல்லாம் பண்ணலாம் தான், பண்ணணும் தான். பட் யார் பண்ணணும்? எந்த சூழ்நிலையில நம்ம நம்மளோட இத வச்சுக்கிட்டு நம்ம அத பண்ணணும். நீ பண்ணலாமா? இப்ப தான் கால் எடுத்து வைக்கிற. அதுக்குள்ள இவன் இப்படி செலவு பண்ணி எல்லாம் வச்சோனே, ஹவுஸ் ஓனர் 2, 3 மாசம் கழிச்சு, என் பையனுக்கு வந்து ஐஸ்கிரீம் கடை வச்சு குடுக்க போறேன்ப்பா. அதனால இது தேவைப்படுது. அப்புட்ன்ட்டு அவன் அட்வான்ஸ குடுத்து, நீங்க வேற கடை பார்த்துக்கங்கன்னு சொல்ட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அதே இத நீங்க பக்கத்துல வச்சா கூட அவ்வளோ வியாபாரம் நடக்காது. திருப்பி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். போட்ட முதலீடு போயிடும். எல்லாமே இந்த மாரி ஸ்டோரீஸ் தான். யாருமே வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற இப்படிதான் பண்ணா, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் உழைச்சாங்க அப்படின்ற ஸ்டோரிலாம் நீங்க என்ன YouTubeல பார்த்தாலுமே, திருப்பி அதே 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 கடைய இன்னும் 2 மாசம் கழிச்சு போய் நீங்க தன்னிச்சையா போய் பாருங்க. அந்த கடை அங்க இருக்காது. இதுதான் உண்மை. எங்கேயாவது 10% எங்கேயாவது ஒரு ரேரஸ்ட் இன்ஸ்டன்ஸஸ் எங்கேயாவது நல்லா இருக்காங்க. ஸோ நல்லா இருக்கட்டும். பட் நம்ம அது அவங்கள எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அவங்கள மாரி வாழ்க்கைய நம்ம வாழ முடியாது. அவங்க ஒரு சோசியல் மீடியா என்கேஜாவே இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து நம்ம அப்படியா? நம்ம எப்ப வீட்டுக்கு வரோமோ, அப்ப உடனே ஃபோன போட்டுட்டு, இவன் இத பண்றான், அவன் இத பண்றான். நம்மளும் இத பண்ணிறணும்.
இவன் போன வருஷம் தான் ஆரம்பிச்சான் பாருங்க, இப்போ 2 அண்டா பிரியாணி விக்கிறான். நம்ம ஆரம்பிச்சிருந்தா அப்ப நம்மட்ட அவன்ட்ட மாரி தான் நம்மளும் சூழ்நிலையில இருந்துச்சு. அவன மாரி தான் நம்மளும் காசு வச்சிருந்தோம். ஆனா நம்ம பண்ணாம விட்டுட்டோம். அவன் பண்ணி இவ்வளோ ஆயிருச்சு. ஸோ வந்து நம்ம இப்ப பண்ணுவோம், அப்பன்னு பண்ணுவோம். இவன் பண்ணுவான், நக்கிட்டு போயிரும். இதுதான் வந்து நடக்குது. இப்ப யார் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யார் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், யாருனாலுமே இந்த மாரி ஒரு 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 டொமைன்குள்ள போறாங்க அப்டின்னா, இந்த மாரி அட்வைஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கட்டும். அந்த மாரி ஆனா அந்த குதிரைக்கின்ற அந்த கரிவால கட்டுன மாரி அவங்க வந்து நம்ம நம்ம உழைப்பு இருக்கு. நம்ம எப்டி இருந்தாலும் நம்ம காலைலருந்து நைட் வரைக்கும் நின்றுவோம். கடையிலேயே நிண்டு நம்ம எல்லா அக்கவுண்ட்ஸ்லாம் நம்மளே பார்த்துருவோம். ரூ. 1 கூட வெளிய போகாது. இவ்வளோதான் சம்பளம். இவ்வளோ சம்பளம் வரலன்னா, நம்மளே அந்த வேலைய பார்த்துரலாம். இப்படி எல்லாமே இப்படியும் Instagramல, ரீல்ஸ்ல பார்ப்பாங்க. இவ்வளோ நானே பார்த்துருவேங்க. யாரையும் நம்பலங்க அப்படிம்பான். இவன மாரியே நம்மளும் எல்லாமே பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டு அத மாரி கத்துக்குவோம் அப்படின்ற மாரி எல்லாம் ஒரு 2 மணி நேரம் நீங்க வியாபாரம் இல்லாம உங்க கடையில உட்காந்து பாருங்க, நின்னு பாருங்க. அப்படியே நீங்க என்னென்னமோ யோசிப்பீங்க. என்னென்னமோ உங்களுக்கு நடக்கிற மாரி தோணும். என்னென்னமோ உங்களுக்கு சிந்தனைகள் மாறும். திஸ் இஸ் பிசினஸ் அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய முகுல்ஸ் இருக்காங்க. நீங்க இப்ப ரீசென்ட்டா வசந்த பவன் விபி வேர்ல்டு போனோம் வடபழனியில இருக்கிறது. அப்ப லஞ்ச் முடிச்சுட்டு தான் அந்த பக்கம் எதர்ச்சியா அப்ப அந்த வீடு பக்கம் போற மாரி ஒரு சூழ்நிலை. ஸோ காஃபி மட்டும் ஆம்பியன்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாரி போனா, அவ்ளோ ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு ஏர்போர்ட் லவுஞ்ச் மாரி இருந்துச்சு. இன்னொன்னு என்ன நோட்டீஸ் பண்றேன்னா, இ இதுக்கு அப்பனுக்கு அப்பன் இருக்கிற மாரி, இவனுக்கு அடுத்து வரவன் இத இவன் பண்ணிட்டான். இதுல என்ன என்ஹான்ஸ்மென்ட் பண்ணி தான் அவன் பண்ண போறான். ஸோ வந்து நம்ம நாட்டோட ஃபியூச்சர் வந்து, நம்ம வாழ்ற சூழ்நிலை வந்து இன்னும் ஒரு பக்கம் நல்லா இன்னும் நல்லாயிட்டே போகும். நம்ம தான் நம்ம பொருளாதாரத்த எப்படி வளர்த்துக்கிட்டு, அதோட ஈடுகட்டுற மாரி, அத அனுபவிக்கிற மாரி சூழ்நிலைய நம்ம குடும்பத்துக்கு உருவாக்குற நெலைமையில நம்ம இருக்கோமான்றத சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு, அதுக்கு ஏத்த வழிகள் என்ன? அதுன்ற மாரி போறது நல்லது. அண்ட் இப்ப எந்த தொழில்லயோ, எந்த ஒரு அ வேலையில இருந்தாலுமே அன்ஸ்கில்டு லேபர் அ அந்த அந்த டொமைன் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாவே அது ட்ரெயின் அவுட் ஆன மாரி, ஒரு ஏசி மெக்கானிஷியன், ஒரு பிளம்பர் இந்த மாரி இதே இப்ப வருங்கால இந்த இந்த ஜெனரேஷன் சிந்திக்கவே மாட்றாங்க. அதுல என்ன ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு. அத பத்தி ரிசர்ச் பண்ணி, அதுல எந்த இது வந்து அ அ வாய்ப்பு அதிகம். ஆனா, ஆட்கள் கம்மியோ, அந்த இத சூஸ் பண்ற தைரியம் எல்லாருக்கும் போயிருச்சு. எல்லாமே எது ஈஸியா வெறும் பணம் இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா போதும். அதுல இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற ஒரு இத நம்பி, அதுல ஜெயிக்கலாம். பட் அதே ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி, இந்த 90, 10% அந்த ரூல் தான். 90% பேர் தோக்குறாங்க. 10% பேர் ஜெயிக்கிறாங்க. 10% பேர் சொல்றத ஜெயிக்க ஜெயிக்கிறத உதாரணமா எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து 90% பேர் ஜெயிச்சத உதாரணமா எடுத்துக்கங்க. எந்த இதுனாலுமே. அப்பதான் உங்களுக்கு ஒரு மனதைரியத்தோடயே ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ளயே இருக்கும். ஆ அ ரொம்ப பிரைசிங் அதே மாரி நம்ம பொருளுக்கு நம்ம இப்போ ஒரு வாடகை எடுத்து வச்சிருக்கோமா, ஒரு வாடகை எடுத்து ஒரு கடை நடத்துறோம். நம்ம அதுக்குண்டான லாபத்தையும் அந்த பிரைஸ் மேல, அந்த ப்ராடக்ட் மேல நம்ம வைக்கணும். எதுவுமே இல்லாம நம்ம காம்படிட்டர் வந்து அவனுக்கு சொந்த கடையா இருக்கும். அவர் வந்து நம்ம ஒரு ரூ. 100 ரூ. 150 சேலைய ரூ. 100 கூட விக்கலாம். ஆனா நம்ம வாடகைக்கு எடுத்து நம்ம ரூ. 200 வச்சா தான் நமக்கு ரூ. 50 நெட்டா நிக்கும். ஸோ இந்த மாரி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, ஸோ அதுல என்ன இது கஸ்டமர் ரிலேஷன்ல ட ட அ இ இது வேற என்ன கஸ்டமருக்கு பிடிக்கிற மாரி நம்ம கம்யூனிகேஷன்ல, நம்ம உபசரிப்புல ஏதாவது ஒண்ணு மெருகேத்திக்கிட்டு, இந்த மாரி இத காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம வந்து அத கொண்டு போனா தான் நம்ம பிரேக் ஈவன் ஆக முடியும். அட்லீஸ்ட் நட்டம் இல்லாம ஒரு கௌரவமா ஒரு தொழில் பண்ண முடியும். என்ன யாரா இருந்தாலுமே இப்படி நம்ம அடுத்தவங்களோட நம்ம கம்மியா அ இதே இது நம்ம கம்மியா நம்ம வாங்குற விலையோட அவங்க இன்னும் அதிக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கம்மியா வாங்கி நம்ம விலைக்கு குடுத்தா கூட அவங்க சஸ்டெயின் ஆயிருவாங்க. ஆனா நம்ம வாங்குற விலைக்கு அவங்களும் வாங்கி, நம்ம விக்கிறதோட இன்னும் கம்மியா வித்தா, நீங்க கவலைப்பட வேணாம். அவன் இன்னும் 2 மாசத்துல கடைய மூடிட்டு போயிருவான். ஸோ வந்து நீங்களும் அ அவனுக்கு போட்டியா இன்னும் நீங்க அ எ பிரைஸ இறக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கடைய மூடிட்டு போ வேண்டியது தான். இதுதான் சிம்பிள் ரூலு. இதான் நடந்துட்டு வருது. எப்பயுமே பழங்கால இந்த மாரி இதுல வந்து அப்பலாம் அ முன்னாடி 10 வருஷம் ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கா இந்த டொமைன்ஸ்லாம் வளர்ந்துட்டு வந்த காலத்த வந்து நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்க கூடாது. இப்ப இருக்க கால சூழ்நிலைகள் எல்லாமே வேற வேற. நம்ம எல்லாமே ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு பண்டிகைக்கு நல்ல நாளுக்கு அது வேலைக்கு இருக்கிறது, நிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு குடுப்பன இருந்தா தான் இருக்க முடியும். இந்த ஒரு அவ்ளோ பெரிய சர்விஸ் செக்டார் இது. இந்த ஹோட்டல்ஸ் அண்ட்
இந்த மாரி சர்வீஸ் புரொவைடிங் ஃபெசிலிட்டீஸ். ஸோ வந்து ரொம்ப காமான டிசிஷன் எடுங்க. ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. இன்னொரு 30 வயசு வரைக்குமே நீங்க வந்து பெருசா நீங்க பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நெனப்ப விட்டுருங்க. 30 வயசு வரைக்குமே ஒரு லேர்னிங் கர்வா எடுத்துக்கிட்டு, அதுல எந்த ஃபீல்டுல போகணும் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல்ட சூஸ் பண்றதுல இருங்க. அதுல தோத்தாலும் பரவால்ல. ஆ பெரிய பொருட்செலவு இருக்காது. ஆ எந்த டொமைன்ல நம்ம அடுத்த ஒரு 20 வருஷம் இருக்க போறோம்ன்றது அந்த 30 20 டூ 25 டூ படிக்கிறதுக்கே 22 ஆயிடும். நீங்க அந்த 20 ஒரு 7 இயர்ஸ நீங்க அந்த டொமைன்ல நீங்க அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆப்வியஸா சக்சஸ் தான். இப்படி இருந்தவங்க தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. இட்ஸ் அதான் ஆ அதான் கேஸ் ஸ்டடி. இல்ல எங்கேயாவது ரேரா நடந்தது எனக்கும் நடக்கும். நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போவேன். இங்க பண்ணுவேன். அவன விட நான் கம்மி விப்பேன். அவன் பண்ணா என்ன? நான் வந்து அ அவன் குடுக்குறதோட இன்னும் குடுத்து கஸ்டமர கூப்பிடுவேன். கஸ்டமர் எங்க இன்னைக்கு கம்மி குடுக்குறாங்களோ, அங்க போப்போறாங்க. யாருமே வந்து இந்த ரூ. 40 வெங்காயம் வித்துச்சுன்னா, ரூ. 10க்கு குடுக்க போறேன் அப்டிம்பாங்க. எ ஓப்பனிங் ஆஃபர். அது பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இதுதான். யார் அத பண்ணலான்னா, எல்லாமே இந்த மாரி சக்சஸ் ஆயிட்டு, எல்லாம் எக்ஸஸ் பணம் வச்சுட்டு, எந்த பெரிய முதலீடு வெளிய இருந்து வாங்கி போடாம இருந்துச்சுன்னா, ஒரு மார்க்கெட்டிங் மாரி நம்ம எப்படியும் அந்த போஸ்டர் அந்த இது அடிக்கிறதுக்கு பதிலா, இந்த மாரி நீங்க குடுக்கலாம். நீ வாங்கியிருக்கிறதே கடன் வாங்கி தான் நீ ஆரம்பிச்சிருக்கீன்னா, நீ குடுத்து நீ இன்னும் கடன் ஆயிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நெறைய பேரு இதான் ஆ நல்லா இருக்கணும் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே. ஸோ, ஆ இன்னொன்னு உங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே அதுவா அமையும். அந்த அந்த ஏஜ்ல வந்து நல்லவங்களா அமைஞ்சா உங்களுக்கு அந்த நல்ல சிந்தனைகளோட நல்ல எதிர்காலம் இருக்கும். நம்ம அமைச்சுக்கிறத பொறுத்து தான். அது நல்லவங்களா அமையணும்னா, நீங்க இந்த நல்ல ப்ராசஸோட நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தீயவைகள்லாம் கலைஞ்சு நல்லவங்களா வருவாங்க. ஸோ, அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் திங்க் பண்ணுங்க. ஆ எல்லாரும் நல்லா பிசினஸ் பண்ணுங்க. நல்லா சம்பாரிங்க. ஃபேமிலிய பார்த்துக்கங்க. ஆ நல்லதே நடைங்க. நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.